ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜ் சார் டைரக்ஷனில் உதய சேதுபதி சார், நித்யா மேனன் மேம் நடித்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் வெளிவந்த தலைவன் தலைவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பெருசாக ஸ்பாய்லர்லாம் இருக்காது, அதனால் நம்பி பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலே இருக்குது, தலைவன் தலைவி. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த லவ், ஆக்ஷன், அழுகை, ஆசை அப்படின்ட்டு எல்லா வித எமோஷனை பற்றியும் படம் தான் இது. சுருக்கமாக சொல்லப்போனால் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையே நடக்கக்கூடிய எமோஷனை பற்றின கதை தான் இது. பொதுவாக பாண்டியராஜ் படம்னாலே லீனியராக, எமோஷ்னலாக, இந்த மாதிரி ஸ்லோவாக தான் போகும். அது பெருசாக இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பிடிக்காது. லாஸ்ட்டாக கூட 2 படம் பார்த்தீங்கன்னா, எதற்கும் துணிந்தவன், நம்ம வீட்டு பிள்ளை, இதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. இது தெரிஞ்சுக்கிட்டு படத்தை நல்லா ஃபன்னாக, காமெடியாக, ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக போணுச்சு. பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணாவும் சரி, நித்யா மேனன் அண்ணாவும் 2 பேருமே அவங்களோட யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பேர் அரசி, எனக்கு பேரரசி தான் அத்தை. மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கை பிரிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி எல்லா சங்குமே ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆனிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்து சொல்லணும்னா, விஜய் சேதுபதி சார் என்ட்ரி வரும்போது ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு. அதை கேட்டதும் அப்படியே பயங்கர பிளாஸ்ட் ஆகிடுச்சு தேட்டரு. ஸோ ரொம்ப மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் அவங்க 2 பேர் கேரக்டரை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் அப்படின்ட்டு சொல்லப்போனால் யோகி பாபு சாரோட காமெடி இதில் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ரொம்பவும் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு சாரோட காமெடிஸ்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நல்லா இருந்துச்சு. இது வழக்கமான பாண்டியராஜ் படம் மாதிரி இது இல்லாமல் ஒரு மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது நல்லாவும் இருக்குது. சரி, ஓகே, பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெகட்டிவ்னு சொல்ல போனோம்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. அதில் கொஞ்சம் சீரியஸ்னஸும் இந்த ஒரு ஹியூமர் அங்கே கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு இருந்துச்சு. பட் மிஸ் ஆனிச்சு செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போயிட்டு ஃபைட்டு அதெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் தேவையில்லை, குறைச்சிருந்துருக்கலாம். பட் ஓவராலாக அந்த படமாக பார்க்கும்போது எங்கேயும் போரோ லேகோ அதுமாரி அடிக்கல. ஒரு நல்லாவே ஃபன்னாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. அது அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. பாண்டியராஜ் சார் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஒரு அப்டேட் பண்ணிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ மற்ற பெரிய பெரிய டேரக்டர்ஸுமே இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, படங்களும் நல்ல நல்ல படங்களாக வர்றோம். நடிக்கிறது நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.